வணக்கம். கோர்ட் எக்ஸாமுக்கு நம்ம மகி அகாடமியில் மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது கேட்டகரி 1, 2, 3 லெவலில் பிரிச்சிருக்கோம். ஸ்ப்ளிட் அப் பண்ணுறதுல இப்படி இதில் மொத்தமாக C1, C2 இதில் மொத்தமாக மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டக்ட் பண்ணுற டெஸ்ட் பேஜ் இப்போ வரக்கூடிய 15லேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் தேர்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா லெஸ் பண்ணிக்கிறோம் டெஸ்ட் பேஜில். ஸோ சூப்பர் ஆஃபரும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நேற்று வீடியோலையும் சொல்கிறேன் அண்ட் இன்னைக்கு வீடியோலையும் சொல்லி ஞாபகப்படுத்துகிறேன். திரும்பியும் சொல்கிறேன், அகைன் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 15ஆம் தேதியிலிருந்து நெக்ஸ்ட் டெஸ்ட் பேஜ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆக போகுது. யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்டுறாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா ஜூனியர் பேலிஃப் இந்த மாதிரி போஸ்டிங்லாம் லோ காம்படிஷன் அப்படின்றது சில தினங்களுக்கு முன்னால் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம், லோ காம்படிஷன் அப்படின்னு சொல்லி. பட் மற்றபடி வாட்ச்மேன், OA இந்த மாதிரி நம்ம எதுவுமே பார்க்கவே இல்லை. அதனால நம்ம அதை பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் OAக்கு பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா 2218வது நபராக ஒருத்தர் அப்ளை பண்ணியிருக்காரு. மே 23ஆம் தேதி அப்ளை பண்ணியிருக்காரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 நாள் மட்டும் தான் அப்ளை பண்ணுற டேட்ஸ் இருந்துச்சு. எப்படி அங்கே வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 2500 பேர்கிட்ட வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அங்கே வேகன்சியும் பார்க்கும்போது வெறும் 23 வேகன்சி தான். அப்போ அடுத்த செலெக்ஷனுக்கு வந்து செலக்ட் பண்ணுறவங்க 115 பேருக்கு மேலே செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அப்ளை பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2500 பேர் அப்படின்னு சொல்லும் போது இங்கே காம்படிஷன் லெவல்னு பார்க்கும்போது டஃப் காம்படிஷன். எஸ், காம்படிஷன் பார்த்தீங்கன்னா டஃப் காம்படிஷன். பட் இதுக்கு முன்னால் பார்த்த பேலிஃப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ காம்படிஷன் பார்த்தோம். ஆனால் அந்த OAக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே டஃப் காம்படிஷன் இருக்கிறத நம்ம வந்து கரெக்டாக பார்க்குறோம். அடுத்து வந்து அதே சேம் டிஸ்ட்ரிக்டில் வாட்ச்மேன் இந்த மாதிரி போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 599வது நபராக, 600வது நபர் கூட வச்சுக்கிறோமே, 23ஆம் தேதி அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் லாஸ்ட் டேட்டில் அப்ளை பண்ணவங்க பார்த்தீங்கன்னா எப்படியும் ஆக மொத்தம் 750 பேர் தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அங்கே வேகன்சி பார்க்கும்போது வேகன்சி வந்து 39 வேகன்சி. அங்கே செலக்ட் பண்ணுற அடுத்த செலெக்ஷன் எவ்வளோ செலக்ட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக 200 பேருக்கு மேலே தான் வாட்ச்மேன் அந்த போஸ்டிங் செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ அப்ளை பண்ணதே 750 மெம்பர்ஸு. ஸோ அடுத்த செலெக்ஷன் செலக்ட் பண்ண போகிறது 200 பேர் அப்படின்னு சொல்லும் போது அந்த காம்படிஷன் வந்து லோ காம்படிஷன் தான். அப்போ திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டோம்னா ஜூனியர் பேலிஃப் இந்த 10ஆம் வகுப்பு தரத்தில் பார்த்தீங்கன்னா லோ காம்படிஷன் பார்த்துட்டோம். வாட்ச்மேன் இந்த மாதிரி போஸ்டிங்கும் லோ காம்படிஷன் பார்த்துட்டோம். ஆனால் OAக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி போஸ்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா டஃப் காம்படிஷன் அப்படின்றத திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் டோட்டலாக பார்க்க முடியுது. இதுதான் அப்டேட்டு. தேங்க்யூ.